தந்தைக்கு மகன் மகள் இருவருமே இரண்டு கண் போன்றவர்கள். மகன் முக்கியமா மகள் முக்கியமா அப்படின்னு பகுத்து அறிஞ்சாலும் இதுதான் முக்கியம் யாரையும் சொல்ல முடியாது. ஒரு சொலவடை உண்டு, முன்னோர்கள் வகுத்தபடி சொல்ல வேண்டும் என்றால், ஆஸ்திக்கு ஒரு பையன் ஆசைக்கு ஒரு பொண்ணு. யார் ஒருவருக்கு பையன் இருந்தோ பொண்ணு இருந்தா அவங்க முழுமையடைந்த தந்தைன்னு சொல்லுவாங்க. இப்ப பையன் மட்டும் இருக்கிற வீட்டுல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பொண்ணுலேயே பாசத்தை முழுமையா பகிர முடியலையே, உருவாக்க முடியலையே, மருமகள் வர வரைக்கும் நாங்க ஏங்கி காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் மட்டும் இருக்கக்கூடிய பெற்றோர் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் ஒரு போறதுக்கும் வரதுக்கும் ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்கும், என்னால முடியல, நீ இந்த நல்லதுக்கு போயிட்டு வா, நீ இந்த கெட்டதுக்கு போயிட்டு வா, பையனை அனுப்பலாம். ஆனா பொண்ணா இருக்கிறதுனால நானே சிரமப்பட வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி வெளியூர் போனாலும் குறித்த காலத்துக்குள்ளார வரணும், பையனா இருந்தா வீட்டை பார்த்துக்குவான், பாதுகாப்பா இருப்பான் அப்படின்னு ஏங்காத பெற்றோர்கள் இல்லை. எந்த வீட்டுல பையன் பெண் பிள்ளைங்க ரெண்டு பேருமே இருக்காங்களா, அந்த சமத்துவம் அடைகிறது, மேலும் முழுமை அடைகிறது அந்த குடும்ப வாழ்க்கை. அதே மாதிரி தானத்தில் சிறந்தது அப்படின்னா, ஒரு சிலர் கண்தானம்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் அனுதானம்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் முந்தானம்னு சொல்லுவாங்க. எல்லாமே முக்கியம் தான். ஆனா சாஸ்திர ரீதியா இந்து மத கோட்பாடும் சரி, மத்த மத கோட்பாடும் சரி, கன்னியாதானம் செய்வது சிறந்தது அப்படின்னாங்க. இதை எத்தனை பேர் சிந்திக்கிறாங்கன்னு தெரியல. இந்த சமுதாயத்தில் இவர்களுக்கு சந்ததி தருவதற்கு இன்னொரு குடும்பத்துல இருந்து ஒரு மகளை நாங்க மருமகளா திருமணம் செஞ்சு வச்சு மகளா நாங்க பார்த்துக்கிறோம் இருந்தாலும் கூட, எங்க வீட்டிலிருந்து இந்த சமுதாயமும் எங்கள் உறவின் மேன்மை அடைவதற்கு, வளர்ச்சி அடைவதற்கு, தலைத்திறங்குவதற்கு ஒரு பெண்ணை கன்னிகாதானம் செய்வதுடன் முழுமை அடையும் என்றும் ஆண்கள் சமூகம் கூறுவதுண்டு. இந்த இடத்துல தந்தையின் பெருமை அப்படின்னா என்ன? அதாவது ஒரு தந்தைக்கு இழுக்கு ஏற்படாத வகையில், தந்தை ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், ஆனால் அவர் வாங்கிய நல்ல பெயருக்கு குந்தகம் விளைவிக்காமல் அந்த நல்ல பெயரை நிறைவேற்றும் விதத்தில், மேன்மை அடையும் விதத்தில் இவரும் அதை தொடர்ந்து பின்பற்றி வருவதுதான் அந்த பெருமையை போற்றுவது. தந்தைக்கு ஒரு அவச்சொல் என்றால் தனக்கு வந்ததாக எண்ண வேண்டும், தனக்கு ஒரு அவச்சொல் வந்தாலும் தந்தையை பாதிக்கும் என்று பிள்ளைகளுக்கு ஒரு ஆத்மார்த்தமான எண்ணம் வர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் தான் இந்த மாதிரி பட்டிமன்றம் நம்ம நடத்துறோம். குடும்ப உறவு தான் ஒருத்தருக்கு அடிப்படை. அதனை கடந்துதான் சமுதாய உறவு. குடும்பம் யாருக்கு அமைதியாக, இதமாக, பலமாக அமைகிறது, அவர்தான் சமுதாயத்திலும் சிறந்து விளங்க முடியும். ஆனால் இந்த விஷயத்தில் ஞானிகளுக்கு விதிவிலக்கு உண்டு, துறவிகளுக்கு விதிவிலக்குகள் உண்டு. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் இல்லறம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லறம் நல்லது, நல்லறம் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கட்டிடம் இருக்கு அப்படின்னா அதுக்கு அஸ்திவாரம் முக்கியம், தொழில் முக்கியம். அந்த அஸ்திவாரம் போன்றவர்கள் தந்தை. அதே மாதிரி குடும்பத்தை ஒரு விருட்சம் மரமாக கருதினால் அதுக்கு ஆணி வேறாக இருக்கக்கூடியவர் தந்தை. அந்த குழந்தைகள்லாம் பேர பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதோட கிளை, காய், கனி இப்படி உருவகப்படுத்தி சொல்லலாம். அப்ப தந்தை தான் எல்லாவற்றிற்கும் காரணகர்த்தா. இன்னும் சாஸ்திர ரீதியா சொல்லுவாங்க. இப்ப ஜோதிட சாஸ்திரத்துல எடுத்தீங்கன்னா குருவுக்கும் 9ஆம் இடம்னு சொல்லுவாங்க, தந்தைக்கும் 9ஆம் இடம்னு சொல்லுவாங்க. குருவுல 2 வகை உண்டு, தீக்ஷா குரு உண்டு, சிக்ஷா குரு உண்டு. இந்த தீக்ஷா குருனா நான் இந்த வழி நிற்கிறேன், நீ இந்த வழியே நில்லு அப்படின்னு சொல்றது. இன்னும் நான் எப்படி வேணாலும் இருக்கிறேன், நீ நல்லா இரு அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய முதல் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா தந்தையா தான் இருப்பாங்க. அவர் 1000 கஷ்டப்பட்டாலும் தன் குழந்தை கஷ்டப்படாம சமுதாயத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு மனிதனா விளங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடிய ஒரு தியாகியும் சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். அத்தகைய பெருமை வாய்ந்தவர் தான் தந்தை. தந்தையை போற்றும் விதத்தில் தான் இந்த பட்டிமன்றம். இதுல விஞ்சி நிற்பவர் யார்? அதாவது மகளும் கடமையை செய்யறாங்க, மகனும் கடமையை செய்யறாங்க. இப்ப மகன் சார்பாக சொல்றாங்க, நாங்க தானே கொல்லி போடுறோம் கடைசி வரைக்கும் அப்படின்னு. ஆனா கொல்லி போறது காரணமே நீங்க தான் அப்படின்னு கிண்டல் பண்றவங்களும் உண்டு. அதாவது தென்னையை வளர்த்த இளைஞர், பிள்ளையை வளர்த்த கண்ணீர் போகிற பெற்றோர்களே உண்டு.
பிள்ளைகளாடா நீங்க ஒரு புள்ளிக்கு பசங்க என்னடா கட்டிங்க தென்னை வீட்டு தலையை வச்சுக்கிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு கிண்டல் பண்ண உண்டு. பிள்ளைய பத்த மாதிரி இருக்குன்னு சொல்றது உண்டு. அது அவர்களோட சொந்த அனுபவம். ஆனாலும் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் வந்தவர்கள் தந்தையை போற்றாமல் இருப்பவர்கள் அரசியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, சமுதாய ரீதியாக, தொழில்துறை ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான்கு முதல்வர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய துறையும் அரசியல் வாரிசாக அவரும் முதலமைச்சராக ஆட்சி வருகிறார். அதே போல அதே கலைஞர் அவர்களுக்கு கலைஞர் அவர்களும் அரசியல் துறையில் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தேசிய அரசியலில் எடுத்துக்கொண்டால் மறைந்த முன்னாள் பிரதமர் நேரு அவர்களுடைய வாரிசாக இந்திரா காந்தி அம்மையார் வந்தாங்க. அவங்களோட வாரிசா ராஜீவ் காந்தி வந்தாங்க, ராகுல் காந்தி இருக்காங்க. வாரிசு அரசியல் என்று விமர்சிக்கப்படும் கண்ணோட்டம் வேறு. ஆனால் அந்த தந்தைக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் அந்த பாரம்பரியம் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கக்கூடிய சேவைகள் என்பது வேறு. இங்கே தந்தையை எந்த விதத்தில் பெருமையை போற்றுவதில் எஞ்சி நிற்கிறார்கள் என்பதைத்தான் இங்கே வாதாட வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் தங்கள் வாதத்தை முன்வைக்க இருக்கிறார்கள். அது தந்தையின் பெருமையை போற்றுவதில் மகனே என்ற அணிக்கு வாதாட வருமாறு எழுத்தாளருமான் சொற்பொழிவாளருமாகிய ஈரோடு சூரிய நாராயணமூர்த்தி ஐயா அவர்களை வாங்க இந்த வாதத்தை முன்வைக்க வாங்க அப்படின்னு அழைக்கிறேன். என்ன செய்கிறான், என்ன செஞ்சா அதுதான் எனக்கு திருப்தி தருமே தவிர சூப்பர் ஸ்டார் ஆனதுனால எனக்கு சந்தோஷம் கிடையாதுன்னு இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு சமூகத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறார். இது தந்தை மகனுக்கு உள்ள ஒரு விஷயம். அதே மாதிரி கலைஞர் அவர் எதிர்பார்த்தார் தான் மகன் ஸ்டாலின் என்னை போலவே அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், வந்தார். இதே மாதிரி தந்தை விட்டு சென்ற ஒவ்வொரு கடமையும் மகன் தான் பூர்த்தி செய்கிறானே தவிர மகன்கள் அல்ல. எனக்கு அப்புறம் என் பையன் அவன் வருவான், ஒரு இடத்துல எனக்கு அப்புறம் என் பையன் ஜெயிப்பான் அப்படின்னு நம்பிக்கையோட தான் ஒவ்வொரு தந்தையர்கள் இருக்கிறார்களே தவிர மகன்கள் நிற்பாங்க. நான் விட்டு போன இந்த தொழில்கள் எல்லாத்தையும் மகன்கள் நிலை நிறுத்துவாங்கிற நம்பிக்கையில தான் ஒவ்வொரு தந்தைமார்கள் இருக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப அதிநுட்பமான சில விஷயங்கள்லாம் பாருங்க, ஆண்கள் மட்டும்தான் செய்யணும். ஒரு பெண்ணைத்தான் ரெடி பண்ணாங்களே தவிர ஒரு ஆண் கிடையாது. தலைவர்களே, ஒரு ஆண் கிடையாது. எந்த ஆணுமே கள்ளிப்பால் ஊத்துன்னு சம்மதிக்க மாட்டான். ஆனா கள்ளிப்பால் ஊத்தி பெண் பிள்ளைகளை கொண்டது அதுவும் ஒரு பெண் தான். எப்படி தெரியுமா இருக்கு? நான் உங்களை போய் அவங்களை குத்துன்னு சொல்லிட்டு நீங்க குத்திட்டீங்க. குத்துறவங்களுக்கு மட்டும் தண்டனை இல்ல, குத்த சொன்னாங்க பாருங்க, குத்த சொன்னதே நாம தான். எத்தனை பொம்பளை பிள்ளைய நல்ல நேரம் பார்க்கணும், கெட்ட நேரம் பார்க்கணும், நீ எப்படி எடுக்கணும் எல்லாம் நான் தான் தீர்மானிக்கணும். நீ உங்க இஷ்டத்துக்கு பாடி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றவன் தோசி. என்ன காரணம்னா இந்த ரெண்டு பேரும் சமூகத்தில் பெயர் எடுத்து விட்டால் அந்த பேர் தன் மகனுக்கு கடத்தப்படும். நான் தோசிடுறாங்க, ஆனா ஜாதகமெல்லாம் பார்க்க மாட்டேன், தொழிலா செய்ய மாட்டேன். ஏன்னா ஜோதிடம் படிச்சது என்பது என்னுடைய விதி. ஆனா ரோட்ல போகக்கூடிய என் பையன் தோசிகாரன் பையன் சொல்லக்கூடாது. அதுக்காக இந்த ஜோதிட தொழிலையே விட்டவனா சும்மா இருக்க மாட்டாங்க. என் பையன் சைக்கிள்ல கீழே விழுந்துட்டேன், அந்த தோசிகார ஐயா இந்த பையனுக்கு நல்ல நேரத்தை பார்த்து சொல்லி விடுவாங்களா மாட்டாங்க. அதே மாதிரி வைத்தியம் இருக்கு, ஏதாவது ஒரு சின்ன நோயில கேட்பான், உங்க அப்பா ஊருக்கே வைத்தியம் பார்க்குறாரு, உனக்கு பார்க்க மாட்டாரா? இதெல்லாம் நம்மளுடைய தலைமுறையை கடத்தும், கொள்ளுமேற வரைக்கும் இந்த பேர் கொண்டுட்டு போகும். அதனாலேயே இந்த பேருக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே ஜாதகம்
ஜோசியம் நான் பார்க்கிறேன். இது உண்மை. புத்தகம் மட்டும் எழுதி பரப்பிட்டீங்க. ஆமா. அது யாரும் படிக்கணும். புத்தகத்தோட 4 பேருக்கு போய் சேரும். புத்தகம் 4 பேருக்கு போய் சேரும். ஆமா. எழுத்தாளரை அதாவது சொல்லுவாங்க, தந்தை சொல் விற்க மந்திரம் இல்லை. அதாவது தந்தை சொல், அவர் எதுக்குமே ஆகாத தன்னுடைய மகன் கிட்ட ஒரு 5 சொல் சொல்றாரு. அந்த சொல்ல நீ விட்டு விளை, அதுதான் உனக்கு மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த 5 வகையான தனக்கு தெரிஞ்ச கல்வியை கொடுத்துட்டு போறாரு பாருங்க. அந்த மந்திரம் தான் தந்தை சொல்லிக்க மந்திர வேறு. நீ குறைக்கிறதுக்கு வேற எதுவுமே வேணாம். நான் சொன்னதை 5 படிச்சுக்கோ, 5 விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோ, அது உனக்கு போதும், உனக்கு சோறு போடும். இதுதான் தந்தை சொல்லிக்க மந்திரம். அதை விட்டாவது நீ படை அப்படிங்கிறதுதான் அது உண்மையான அர்த்தம். ஏதாவது தந்தை அன்னைக்கு ரொம்ப தந்தையை பற்றி நம்ம நிறையா சொல்லணும், நிறையா பேசணும். அதன் அடிப்படை தந்தை. நாம் யாருங்கிறது வெளியே காட்டுவதற்கும் தந்தை, நாம் அறிவுக்கும் தந்தை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனியாவது நாம் எல்லாம் தந்தையை போட்டணும், தந்தைய பார்த்துக்கணும், தந்தைய வாழ வைக்கணும். தந்தையை கூறி நான் விடைபெறணும். நன்றி. அப்புறம் சொன்னாரு பாருங்க, ஒரு சினிமா படத்து தலைப்பு மாதிரி, இன்று நீ நாளை நான், இன்று நான் நாளை நீ. இன்னைக்கு மகனா இருக்கிற நீ நாளைக்கு தந்தையா வரும்போதுதான் நான் பண்ற பாடு உனக்கு தெரியுங்கிறத பொடி வச்சு பேசுற மாதிரி சொல்றாரு. அடுத்து ஒரு தத்துவம் கொடுத்தாரு பாருங்க, எந்த இடத்துல கண்டுபிடிச்சாரு, மகன் இடுப்பகிட்ட வேண்டியாம், மகன் தோழோட துண்டாம். பல கிராமத்துல தோல்ல துண்டு போட்டு போவாங்க, பெரிய மனுஷனே கௌரவப்படுத்துறாங்க. எதிரணிக்கு சாதகமா எடுத்து விட்டாரு. அதாவது தோல்ல போட்ட துண்டு இருக்கிறது ஒரு சபைக்கு அடையாளம். நல்ல தந்தை கிடைப்பது அவன் செய்த புண்ணியம், இவர் செய்த புண்ணியம், நல்ல தந்தை இவருக்கு கிடைத்தார் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லி முதல் சுற்றம் முடிச்சிருக்காரு. ஆனா இதுக்கு பதில் சொல்றதுக்கு மதுரையில இருந்து வந்திருக்காரு பாருங்க. அதாவது இந்து சமய தத்துவ ரீதியில உங்க வீட்டுல சிதம்பரமா மதுரையா அப்படிம்பாங்க. சிதம்பரம்னா என்ன? ஆணாதிக்கம். மதுரைனா என்ன? பெண்ணாதிக்கம். சரியாதான் வந்திருக்காரு. மதுரையில இருந்து மகளே அப்படின்னு வாதாடுறதுக்கு தமிழ் அறிஞர் சந்திரசேகர அவர்கள் வருகிறார். தமிழை வணங்கி இங்கு அவையிலே கூடியிருக்கின்ற அனைத்து அறிஞர் பெருமக்களை மற்றும் அன்னை தமிழுக்கு மகளும் சுட்டி மரபு தமிழால் சொக்க வைத்து தரணி போற்றும் தலைவராய் இக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற திரு ராமவாரி ரமேஷ்குமார் அவர்களே மற்றும் அன்பின் சேவை ஆண்டவன் சேவையாக நினைத்து இரு அணியிலும் இருக்கின்ற என் நண்பர்களே, இந்த பேருரையை கேட்க திரளாக அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, மாணவ மாணவியர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் விண்ணை அளந்த என் அன்னை தமிழே, முதலில் உண்மை வணங்கி வருங்கால தங்கங்களும் எதிர்கால சிங்கங்களுமாக அமர்ந்திருக்கின்ற என் முன் இருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேரை வருகிறேன். நம்முடைய வாழ்க்கையும் நான் சொல்லிடலாம் நினைக்கிறேன். தந்தை இறந்தால் பாரம் இல்லை, ஏன்னா அவன் தான் குடும்பத்தினுடைய. தந்தை காட்டும் பாதம் தூரம் இல்லை, ஏன்னா அது தூரம். தன்னுடைய குழந்தைகளை ஆணாயினும் பெண்ணாயினும் தன் குழந்தைகளை தன் தோளிலே தூக்கி செல்லும். தந்தையின் கண்ணில் ஈரம் இல்லை, ஏன்னா ரத்தத்தை தான் நல்ல. எங்க அப்பா அம்மா ஆணாயினும் பெண்ணாயினும் சரி, என் தந்தையின் கரத்திற்கு அப்படிங்கிறதான் நிலை. தந்தையின் பாசத்தில் பேதம் இல்லை. தந்தையை படி புத்தகம் தேவையில்லை, தந்தையை படி
புத்தகம் தந்தை சொல்படியே சோகமில்லை. தந்தை சொல் மிக்க தந்தையை போல் ஆசாரம் இல்லை. தந்தையை பலர் இங்கே அறியவில்லை. தந்தையை பலர் இங்கே அறியவில்லை. தந்தையின் மொழி புரியவில்லை. தந்தை பிள்ளைகள் முன் அழுததில்லை. தந்தையை மகன் தொழுததில்லை. மகள் தொழுவார். தந்தையை மகன் தொழுததில்லை. தந்தையை விட ஆதாயம் பெரியதில்லை. தந்தைக்குள் ஆதாயம் தாய்தான் தாளாட்டு. தாளாட்டு அப்படின்னா என்ன? நாக்கு லேசா ஆட்டக்கூடியது தாளாட்டு. தந்தைக்கு ஓர் ஏன்னா அவனுக்கு என்ன பேச தெரியாது. ஏன்னா அவனுக்கு எண்ணங்களும் சிந்தனைகளும் அந்த குடும்பத்தை முழுக்க முழுக்க தோளில் வைத்திருக்கின்ற கடினமான பாரத்தை சுமக்கும். தந்தையை யாரும் பாராட்டவில்லை. தந்தையின் வியர்வை இன்று வரை குறையவில்லை. தந்தையின் வியர்வை இன்று வரை உயரவில்லை. தந்தையை பலர் உணரவில்லை. தந்தையை விட கங்கை மீதமும் இல்லை. தந்தைக்கு முன் எதுவும் இல்லை. தந்தையின் அன்புக்கு எல்லை இல்லை. தந்தையை நேசி, உனக்கு தொல்லையே இல்லை. ஆக எல்லாவற்றிற்கும் மேலாக விளங்குகின்ற அந்த தந்தைய தினத்திற்கான ஒரு அர்ப்பணிப்பாக பேசுகிறேன். இனி என்னுடைய தலைப்பு தந்தையை போற்றுவதில் பிஞ்சி நிற்பவர்கள் மகனின் மகன். கல்விக்கு அழகு கசடகம். அடுத்ததாக தமிழ் சுழல்கள். கல்விக்கு அழகே அதுதான். தன் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் அவன் என்ன பண்றது? எந்த ஒரு தகவலும் மாறுபாடான கருத்துக்களை உபதேசிப்பதே கிடையாது. ஆனா பையன் கூட சில சமயங்கள்ல தன்னுடைய தந்தையை எதிர்த்து மாறி மீறி இதைகளை எல்லாம் செய்யறதுக்கான காலச்சூழல்கள் பையங்க இருக்காங்க. கெட்டவங்க ஒரு தந்தையின் குழந்தைகள் தான் ரெண்டு பேருமே, பையன் பொண்ணு. ஆனா அந்த ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் அவனுடைய வாழ்வின் பரிணாமங்களையும் வளர்ச்செடுக்க பயன்படுகிறது பெண் குழந்தைகள். அதை மாற்று கருத்தைகளை நம்மளுக்கே தெரியும். நம்ம கண்ணு ரெண்டு அப்படின்னு சொன்னா கூட ஒரு கண்ணுல சுண்ணாம்பு இன்னொரு கண்ணுல வெண்ணின்னு சொல்லுவோம். அது வேற எதுவும் இல்லை. பையனுக்கு முன்னு அதுல யாரு வெண்ணியாவும் இருக்கலாம், இன்னொரு ஆள் சுண்ணாம்பாவும் இருக்கலாம். ஆனா பெரும்பாலும் பெண் குழந்தைகள் தன் தந்தையை போற்றுவது மிக மிக ஆகும். ஏற்கனவே அந்த அம்மா சொன்ன மாதிரி எங்க அப்பா மாதிரி இருக்கணும், எங்க அப்பா மாதிரி யாவையா, எங்க அப்பா அவ்வளவு இவ்வளவு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தையின் பெருமையை பேசாத பெண் பிள்ளைகளே. அதான் சொல்றோம், அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடிவள மறுப்பவர் மனிதரை மனிதரை. அப்ப தன்னுடைய உணர்வுகளை, ஏக்கங்களை, கனவுகளை, தன்னுடைய முழுமையான ஆசைகளை பூரா ஒரு பெண் தான் என்ன பண்ண முடியும்? தன்னுடைய குழந்தைக்கு கடத்த முடியும். அப்படியாப்பட்ட ஒரு பெண் குழந்தை தான் தன்னுடைய தந்தையை போற்றுவது மிகச் சிறந்தவளாக இருக்கிறார். அதற்கு மேல சராசரியா சில இடங்கள்ல ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறார். அப்ப ஏன் பெண் வெற்றிக்கு பின்னாடி ஆணை இருக்கிறது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனா அந்த கேள்வியில கூட ஒரு அழுத்தம் இருக்குமா அப்படின்னு நிச்சயம் அழுத்தம் இருக்கு. இதை விரும்பி சொல்றது சொல்லணும் அப்படின்னு சொல்றதுக்குமான ஒரு வித்தியாசம் மற்றவர் இல்லை. ஆக ஒரு ஆடவன் அல்லது ஒரு தகப்பன் தன் மகளை தன் தாயின் முடிவாக, தன் பெற்ற குழந்தையின் முடிவாக, அறிவின் முடிவாக, அவன் நம்பிக்கையின் முடிவாக அவளை முழுக்க முழுக்க பார்க்கிறார் அப்படி சொன்னா அதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்றதோட என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மதுரையிலிருந்து வந்தாரு தங்கமா இருக்கணும், சிங்கமா இருக்கணும். பெண் குழந்தைகளா இருந்தா தங்கமா இருக்கணும் பாருங்க, ஆண் பையனா இருந்தா சிங்கமா இருக்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் பொடி வச்சு பேசுறாரு, தங்கமா இருக்கணும், சிங்கமா இருக்கணும். நூலகத்துக்கே நூலகத்துக்கே ஒரு வேண்டு வைக்கிறார் பாருங்க, தந்தையை படி. எந்த புத்தகமும் படிக்க வேண்டியதில்லை,
இவர்கிட்ட படிச்சா அப்படியே பாஸ் பண்ணிருப்பாரு. எவ்வளவு அழகா ஒரு மந்திரத்தை சொன்னார் பாருங்க. தந்தையை படி புத்தகத்தை படிக்க வேண்டியதில்லை. ஆனா வாழ்க்கை பாடத்தை வந்து படிக்கணும்னா தந்தையை படிச்சா போதும். வேற எந்த அளவோ புத்தகத்தையும் படிக்க வேண்டியதில்லை. தாலாட்டு பாடுறது யாரு? மனைக்கு தாய் தான் பாடுவாங்க. ஆனா தந்தைக்கு தாலாட்டு பாடுறது யாரு? மகன் இருப்பான். ஆனா மகள் தான் தந்தைக்கு தாலாட்டு பாடுவாங்க அப்படின்னு மதுரை வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை இங்க வந்து ஈரோடு மாவட்டத்துல சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய விஷயம் தான். நம்ம அதெல்லாம் வருங்காலத்துல நடக்குதான்னு பார்க்கலாம். இப்போ மகளுக்கு சொல்லும் போது வர பாருங்க, ஆனால் ஆற்றலோட பேசுறாங்க. ஏன்னா செவ்வாயை பற்றி ஒரு பட்டிமன்றம் நடத்தணும். ஆற்றலா அதிகாரமா இருந்தணும். அவங்க அதிகாரத்தை பக்கம் பேசல, அதை எடுத்து ஆற்றலோட பேசுறது. எந்த இளமைக்காக மார்க்கெட்டு நாங்க அப்பப்போ சொல்லுவோம். எங்களோட ஒரு 17 வருஷமா இந்த மாதிரி மிக சிறைப்பட்டால் மதம் திரை இரண்டு மாறி வழிமிகுந்து எழிவுற்றால் விதம் தரும் கோடி இன்னல் விளைந்து என அழைப்பிட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறைக்கிறேன். எவை என்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனி என்ற தமிழ்நாடு நடக்கும். என்னால் திணையளவு நலவேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். மரியாதைக்குரிய தமிழ்நாடு அரசு பொதுத்துறை நூலகத்துறை மற்றும் தமிழ் சிந்தனை பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராகவாஜ் ரமேஷ்குமார் ஐயா அவர்களே, இந்த தினம் மகளிர் பாரதி அடியெடுத்து வைத்த இந்த புண்ணிய நூலகத்திலே இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பட்டிமன்றத்தை உங்கள் முன் நிகழ்த்துவதற்கு இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மகனா மகளா என்ற தலைப்பு தாய்மார்களும் நிறைந்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே தந்தையின் மகளும் போற்றுவார்கள், மகனும் போற்றுவார். இங்கே கேட்கக்கூடிய கேள்வி தந்தையை போற்றுவதில் மகளே தந்தையை போற்றுவதில் மிஞ்சி நிற்பவர் என்று மிக அழகாக தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி சென்றிருக்கிறார். எங்களுடைய அணித்தலைவர் சூரியமூர்த்தி ஐயா அவர்கள் மிகச் சிறப்புடைய ஆணித்தரமாக தந்தையை போற்றுவது. ஐயா, நான் பட்டிமன்றத்திலாம் பல பட்டிமன்றத்தில் கலந்துருக்கேன். ஆனா பட்டிமன்றத்தில் கலந்துருக்கும் போது பார்வையாளர்கள் என்ன செய்வாருன்னா, நீங்களாம் தூங்கிடாதீங்க, நல்லா தான் பேசிட்டீங்கன்னு அப்பப்ப நினைவுபடுத்துவதற்கு கை தட்டுவாங்க. அத எதுக்காக சொல்ல கேட்டீங்கன்னா, எனக்காக கை தட்டுன்னு சொல்ல, கொஞ்சம் கை தட்டி கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வப்படுத்த அவர்கள் உறங்கவில்லை. உங்கள் பேச்சை போயிட்டாங்க ஐயா. 1330 குரல் வள்ளுவருடைய பாடலை எடுத்து பாட்டு திருக்குறளை எடுத்து நம்முடைய நடுவரையாளர்கள் ஆரம்பிக்கும் பொழுதே மக்கள் பேர் என்ற அந்த தலைப்பிலே இருக்கக்கூடிய செய்தியை எடுத்து சொன்னார். 1336 குரலும் வாயிரத்தோடு பகர்ந்ததற்கு போய் பொருத்தல் வாய் வைக்க நுழைவோ மனிதர்கள் புலவராய் கேட்கிறோம் என்று சொன்ன அந்த வள்ளுவ பெருந்தகை என்னென்னி கொண்டாருக்கும் உயிருண்டா உயிரில்லை செய் நன்றி கொண்டார்கள். அப்ப இந்த ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். மகளுக்கு என்று சொன்னதை மகளுக்கு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் நடுவர்களே மகளுக்கு என்று சொன்ன மகள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, மகளுக்கு சொல்லக்கூடாது, எடுத்துக்கொள்ள மகள் என்றால் மகளு, மகளு என்றால் குழந்தைகள். அது ஆண்பாளுக்கும் பொருந்தும் பெண்பாளுக்கும் பொருந்தும் ஐயா. எல்லாருக்கும் அணியை வலியுறுத்துவதற்காக மகளுக்காக
உயிர் பச்சை. மகனுக்கு என்ன செய்கிறார்? தந்தையே, இன்று பிறந்தது எங்களை கடனே முன்னிட்ட மக்களுக்கு 300 நாள் சுமந்து அந்தி பகலாக இறைவனை முன்னிட்ட குழந்தையை பெற்றெடுக்கிறார் தாய். ஆனால் தந்தையார் அவர் என்ன செய்கிறார்? இன்று பிறந்தது எங்களை கடனே சான்றோராக ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய மகள் தன்னுடைய திருமணம் காலம் வரை தந்தைக்கு ஐஸ் வச்சு போட்டிட்டே இருக்கும். என்ன வச்சுங்க? ஐஸ் வச்சு. ஐஸ். ஆமா. ஆனா ஐஸ்னா இதுங்களா ஐயா? கண்களா? கண்களா? ஐஸ் வச்சு நான் குடும்பப்படுத்தி. ஐஸ்னா பனிக்கட்டியே சொல்றீங்களா? ஆமா, பனிக்கட்டி குளிமைப்படுத்தி, தந்தையை குளிமைப்படுத்தி திருமண காலம் வரைக்கும். ஆனா மகன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, திட்டுறதெல்லாம் வாங்கிக்குவான். திட்டுறதெல்லாம் மனசார வாங்கிக்குவான். ஆனா தந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் மறுக்காம செய்யணும். அதனால தந்தையுடைய போட்டுதலுக்கு அடிச்சா திருப்பி அடிக்கிறது, தட்டா திருப்பி திட்டுறது, இதெல்லாமா மகனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அஸ்வத்தாமனை பற்றி எங்களுடைய அணித்தலைவர் சொன்னார். அதே ராமாயணத்தில் தசரதன் ஆழித்து கைகை என்று சொல்றார்கள். ஆழிசோடு உலகையெல்லாம் பரதனே ஆள நீர் போய் தாழிடும் சடைகள் தாண்டி தாங்களும் தவமே கொண்டு புழி காணும் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழிரட்டின் ஆண்டின் வா என்று இயம்பி நன்வேதன் என்றார் என்று கைகை ராமனுக்கு சொல்கிறாள். தந்தை சொல்மிக்க மந்திரம் நிலையிற்கு போனவன் ராமன். அதுபோல இன்றைக்கு வீட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனும் ராமனை போல் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள தானாவே கண்டு போவானா இருக்கு. அப்பா சொல்லுங்கிறதே தேவையா இருக்கு. அப்பா சொல்லி போகணும். அப்பாவுக்காக நான் எதையும் செய்ய துணிந்தவன். அன்னைக்கு ராமாயணத்துல ராமன் போனாரு. இன்னைக்கு கலியுகத்துல அந்த தந்தைக்காக தியாகம் செய்யக்கூடியவனாக மகன் இருப்பான் என்று என்னுடைய அணித்தலைவர் வலியுறுத்தி சொன்னதை இங்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, என்னுடைய நண்பர் மரியாதைக்குரிய கணேசன் என்று சொல்லக்கூடிய அன்பர், ஐயா நீங்க போறீங்க, 2 கருத்தை நல்ல விதமா சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை எல்லாம் எடுத்து கொடுத்தார். இருந்தாலும் அந்த கருத்துக்களை பட்டிமன்றத்தை என்னால் இப்பொழுது பேச முடியவில்லை என்றே நான் நினைக்கின்றேன். அவர் வருத்தப்படக்கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா மனசு ரொம்ப சங்கடப்படுது இல்லையா? இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மகன் தந்தை காட்டும் மதுரை தந்தையின் நோட்டான் முடிவுன்னு சொல்லிவிட்டேன். தந்தையின் பல்வேறு நிலையில் அடையும் மேம்பாட்டு இருக்கு. தந்தை தன்னுடைய குடும்பத்திலே படிப்படியான நிலைகளை மேம்பாடு அடைவார். அந்த தந்தையினுடைய படிப்படியான நிலையிலே அடையும் மேம்பாட்டிற்கு இறுதி வரை துணை நிற்பவர் மகனே. அந்திம காலம் வரை துணை நிற்பவர் மகனே. ராமாயணத்துல இன்றைக்கு போர்க்களத்திலே இறக்கப்பட்டான். ராவணன் தன்னுடைய மகனை மடியிலே நடத்திக் கொண்டு எனக்கு நீ செய்யத்தக்க கடலெல்லாம் ஏகி ஏகி உனக்கு நான் செய்வதானே எண்ணியார் வகுத்துள்ளார். மகனை இறுதி காலத்தை என்னுடைய இறுதி காலத்தில் நீ எனக்கு இனிம கருத்துக்களை எல்லாம் செய்வார் என்று நான் காத்திருந்தேன். ஆனால் இன்று உனக்கு நான் செய்யும்படியாக ஆகிவிட்டது என்று தந்தை அங்கே மகனுக்காக வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையை அங்கே சுட்டிக்காட்டுகின்றார். எதையும் எல்லாரும் மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, இந்த சபை இன்றைக்கு பரிபூர்ணமாக நடைபெறுகின்றது. மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நீங்கள் பல பரிமாணங்களை எல்லாம் பார்த்திருக்கிறீர்கள். இங்கே சுதீஸ்வரர் ஐயாவை பற்றி சொன்னார். ஐயாவை பற்றி பேசும்போது மிகச் சிறப்பான ஒரு நமக்கெல்லாம் வழிகாட்டியாக மரியாதைக்குரிய சுஜய் சிவம் ஐயா அவர்கள் எழுதி கொண்டிருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இந்த முதியோர்களுக்கும்
முதியோர்களுக்கெல்லாம் கொண்டு போய் விடுறதும் மகன் விடுறது இல்லைங்க. நீங்க சொன்னீங்களே மகன் நல்லா இருக்கணும், அதுதான் தந்தையுடைய குணம். மகன் நல்லா இருக்கணும், அவன் கெட்டு போக கூடாது, அவனுக்காக அவன் போடாதீங்க, அவன் பேர் நல்லா இருக்கணும், இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு மகனுடைய மனைவிக்காக கூட அவனோட குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல தந்தை முதியோரிடத்தில் இருப்பதற்கும் தன்னை தியாகம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தந்தையை போல மகனை பொறுத்தது தந்தையே சிறந்து விளங்குகிறார் என்று சொல்லிக்கொண்டு அடியே இத்தோடு நிறைய செய்கிறேன். வணக்கம். இறுதி வரை துணை நிற்பவர் மகனே என்று முத்தாய்ப்பாக முடித்தார். அவரை தொடர்ந்து மகனே என்ற அணைக்கு வாழாதவர் திருமதி ராஜ ராமேஸ்வரி அம்மாவை வருகிறவர்கள் என்ற பலத்த நடவடிக்கையிலேயே வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மற்றும் தமிழ் சிந்தனை பேரவை இணைந்து பெருமையுடன் நடத்தும் தந்தை தின சிறப்பு கருத்தரங்கம் பட்டிமன்றம் இனிதாக இந்த பட்டிமன்றம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இதில் கலந்து கொள்வதை நான் பெருமை அடைகிறேன். மதிப்புக்குரிய நாகுவாளர் ரமேஷ்குமார் நகர் ஐயா அவர்களுக்கும் என் அணியை சேர்ந்தவர்களுக்கும் எதிரணியில் உள்ளவர்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடைபெற வருகை தந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தந்தை அப்படின்னா ஒரு பெரிய தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தந்தை கடுப்பை பேசினா கூட மந்திரமா இருக்கிறீங்களா? ஆஹா, என்ன ஒரு மகள். சரி, நீங்க பேசுங்க. தந்தைக்கு ஈடு எதுவும் இல்லை. தந்தைதான் சிறமாக இருக்கிறார். ஒரு குடும்பத்தின் ஆணிவேர் தந்தை அவர்களே. ஒரு வீடு கட்டுவதற்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல குடும்பம் தலைத்தவங்க ஆணிவேராகிய தந்தை ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறார். வீடு ஜொலிக்க அஸ்திவாரம் முக்கியம், அதுபோல குடும்பம் ஜொலிக்க 4 பேர் பெருமையாக பேச தந்தை மிக முக்கியமாக கருதப்படுகிறார். தந்தைதான் குடும்ப தலைவன். தலை ஒழுங்காக இருந்தால் மீது எல்லாமே நன்றாக இருக்கும் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. அம்மா நம்மளுக்கு பாசத்தை நிறைய கொடுப்பாங்க. ஆனா தந்தையும் நமக்கு அறிவையும் பாதுகாப்பு உணர்வை கொடுப்பாங்க. குழந்தைகள் சிலருக்கு உச்சியை கொடுவதற்கு தந்தை காரணமாக இருக்கிறார். குழந்தைகளை ஒரு நல்ல வழிகாட்டி போல் கொண்டு செல்வது தந்தைதான். தந்தை ஓராக தெய்வார், தன்னோட கடின உழைப்பால் தங்களோட குழந்தைகளுக்காக நிறைய வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா அது யாருக்குமே தெரியாது. தாய் 10 மாசம் குழந்தைய வயிற்றில் சுமப்பாங்க. ஆனா தந்தை தனது கடைசி காலம் வரைக்கும் தன் நெஞ்சில் எப்பவுமே நினைச்சுட்டே இருக்கிறது தந்தை தான். ஆனா ரொம்ப யாருக்குமே தெரியாது. ஆனா குழந்தைகளுக்கு என்னென்ன செய்யணும், ஒரு குடும்பத்திற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அந்த சிந்தனையாக இருந்து நல்லா செயலாற்றுபவர் தந்தையே. இப்ப யாரை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். அதுபோல இப்ப அரசு ஊழியர் இருக்காங்க. அப்ப அவங்க இயற்கை மரணம் எழுதும் போது கருணை அடிப்படையின் பேரில் அவங்க வேலை அப்பாவோட வேலை குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால அவர் இயற்கை எழுதினாலும் கூட குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்துட்டு செல்கிறார் தந்தை என்பது மறுக்க முடியாத உண்மை. ஏதாச்சும் சொன்னா அவங்க பொங்கி எழுவார்கள். அதாவது பூமாதேவியா இருக்க பொண்ணு கூட ஒரு பத்திரகாளியெல்லாம் மாறி விடுகிறார்கள். எல்லா பெண்களும் அப்படிதானே? நீங்க பத்திரகாளியா மாறி இருக்கீங்களா? எப்பப்ப ஏதாச்சும் சொல்றாங்களோ அப்பப்ப நான் மட்டும் இல்லையா, எல்லா பெண்களுமே அப்படிதான். அப்படியா? உண்மையை நேரடியா சொல்றீங்க பாருங்க. பத்திரகாளியா மாறுறாங்க. நீங்க பேசுறீங்களா?
நீங்க தான் கொஞ்சம் ஜகரஞ்சகமா கேட்கணும், எல்லாரும் சீரியஸாக பேசுன மாதிரி இருந்தது. எனக்கு வடிவேலு விவேக் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஐயா விவேக பத்தி ஒரு கருத்து. இப்ப எல்லாம் சொல்றாங்க நம்மளோட இறுதி கால சடங்குக்கு ஒரு கொள்ளி வைக்கிறதுக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்ட்டு. இப்ப அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா, மகளுமே வந்து கொள்ளி போடுறாங்க. நம்ம மறைந்த நடிகர் விவேக் அவர்களுக்கு மகள் தான் இறுதி கால சடங்கை வந்து செஞ்சிருக்காங்க. என்ன ஒரு சமுதாய போச்சு, தாலி கண்ட அவங்க இருந்திருக்கிறாங்க. கரகோஷம் பண்ணுங்க, தலைமுறை உண்மையை எப்படி எடுத்து சொல்றாங்க பாருங்க. நீங்க பேசுங்களா? இப்பெல்லாம் ஐயா பெண்கள் வந்து திருமணத்துக்கு முன்பாகவே வந்து பெண் பார்க்கும் படம் நடக்கிறது. அப்ப வந்து மாப்பிள்ளைக்கு வந்து அந்த பெண் வந்து சொல்றாங்க, எங்க அப்பா வந்து இவ்வளவு நாள் படிக்க வச்சாங்க, இப்ப அப்பானால ஒரு நல்ல வேலைக்கு நான் போறேன், இதெல்லாம் கொடுத்தது யாரு? என்னோட தங்கை. அதனால நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்து வந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் வந்தா கூட எங்க அப்பாவுக்கு வந்து எங்க குடும்பத்துக்கு எங்க அப்பா அந்த வீட்டுக்கு வந்து நாங்க வந்து கொஞ்சம் பணம் கொடுப்போம், பாதி பணம் வந்து நாங்க கொடுப்போம், இதுக்கு சம்மதமா? சம்மதம்னா சொல்லுங்க, இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ உள்ள பெண்கள் எல்லாம் கேட்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லிட்டு தான் வந்து திருமணமே செய்யறாங்க. அதனால இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஒரு அப்பாவும் வந்து சொல்றான். அப்ப அந்த பொண்ணுட்டே கேட்கறாங்க, அப்பா நீ சொல்லுமா உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பா வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு உங்க கூட பக்கத்துல இருந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றாங்க. அங்கதான் அந்த பொண்ணு வந்து நம்ம நெஞ்சத்துல வந்து இடம் எடுக்கிறாங்க. அதே மாதிரி கொரோனா காலகட்டத்துல வந்து அப்பெல்லாம் வந்துட்டு வேலை இல்லை, ஒரு சிலருக்குல வேலை போயிருது. அப்ப ஒரு அப்பாட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் தான் இருந்துச்சு. அந்த 1000 ரூபாய் வச்சு மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைங்க எப்படி இருக்காங்களோ என்னமோ நம்ம போய் பார்த்துட்டு வரலாம், அந்த பேர குழந்தையெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைச்சிட்டு போறாரு. போகும்போது வழியில அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய ஒரு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அவங்க வந்து பொருள், விளையாட்டு பொருள், சாப்பிட்றதுக்கு தின்பண்டங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து போய் கொடுக்குறாரு. அப்ப போய் கொடுக்கும்போது அங்க வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா மருந்து மாத்திரையெல்லாம் அந்த பொண்ணு வந்து வாங்கி வச்சிருக்காங்க. அங்கதாங்க நம்ம பொண்ணு வந்து நிக்கிறாங்க மனசுல. அதுதாங்க வேணும் பெண்கள். இப்ப பழைய பெற்றவங்க எல்லாம் வந்து உயிர் இல்லத்துக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா கரைப்பாடு கரைச்சால் கல்லும் கரையும் அப்படிங்கிற மாதிரி பெருமையா பேசுகிறாங்க பாருங்க. அது தங்கறியா நினைக்கல, கூட வச்சுக்கிட்டா சிரமங்கிறத குறைத்து விட்டு பெருமையா தியாகமா நீங்க பேசுங்க. பொய்யா சொல்லிட்டாங்க. அவங்க பேசுறதெல்லாம் பொய்யா? என்ன எனக்கு பேசுறதெல்லாம் பொய் பேசுறதெல்லாம். ஆனா பெண்களே பெற்றவங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்பப்போ போய் கவனிச்சுக்கிறாங்க. அப்பா நல்லா இருக்கீங்களா, எப்பவுமே அப்பாவோட நினைவாவே இருக்காங்க. அப்பா எப்படி இருப்பாரோ, இப்ப மருந்து மாத்திரை சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையேன்னு ஒரு போன் பண்ணி கேட்கறாங்க, அப்பா நல்லா இருக்கீங்களா, மாத்திரை எல்லாம் போட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுதான் இருக்காங்க. இவங்க சொல்றாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த கையோட முடிஞ்சிச்சுங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, எப்பவுமே தந்தையை பத்தி நினைச்சுட்டே தான் இருக்காங்க. அவங்கதான் பெண்கள். நம்ம பேசும்போது அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக அம்மா வந்து நம்ம என்ன ஏதாச்சும் ஒரு கேட்டாதான் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா அப்பா அப்படி இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. நான் 10th படிக்கும் போது அப்படிதான் நினைச்சேன், நம்மளுக்கு ஒரு கைத்தறியா இருந்தா பரவாயில்ல, நல்லா இருக்கும், எக்ஸாம் எழுதுறது நம்மளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா 10th பாஸ் பண்ண உடனே வந்து கைத்தறியார வாங்கி கொடுத்தாரு. அதாங்க அப்பா. அதே மாதிரி இன்னும் செய்தாரே ஒருவர், அவர் நாளை நல்லதையும் செய்துவிடல் நன்று. அதுக்கு தகுந்த மாதிரிதான் பெண்கள் இருப்பாங்க. நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் அவங்களுக்கும் நல்லது செய்யறதுதான் பெண்கள். இப்ப கொரோனா காலத்துல எல்லாம் பெண்கள் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அப்பா என்ன சொல்றாரு பையன்கிட்ட, பார்த்து போடா, ஜாக்கிரதையா இரு, அவங்க எங்க போய்
ஆமா, அவங்களுக்கு தான் சமைக்க தெரியும், பசங்க சமைக்கிறதா தெரியாது, தெரிஞ்சவரும் போட்டு கொடுப்பான். இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுத்துறது பசங்க தானே. அதனாலதான் அவங்க சொல்றாங்க பெத்த வயிறு விட்டு பிள்ளைங்க வந்து கல்லே இருக்கு. ஓ, அந்த பிள்ளை வந்து ஆண் பிள்ளை மகன் தான். ஆமா, சார், எல்லா ஆண்களையும் சொல்லவில்லை. நான் எல்லா ஆண்களையும் குறித்து சொல்லவில்லை. ஒரு சிலர் இந்த மாதிரி செய்யறாங்க. அதே மாதிரி தப்பிச்சிட்டீங்க. ஏன்னா இந்த பையன்கிட்ட கேட்டா என்னால தெரிஞ்சு போயிட்டு. சரி சரி, நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு பசங்களுக்கு இப்ப ஒரு காதல் தோல்வினா உடனே வந்து தற்கொலை எண்ணம் தான் வருது அவங்களுக்கு, போய் அதை பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஐஎஸ் வைக்கிறது நிறைய பசங்க தான். அந்த அந்த எக்ஸாம் ஃபீஸ் அதுக்கு மட்டும் வந்து பணம் வாங்குறது இல்ல, அதுக்கு மேல சேர்த்து வாங்கிக்கிறது பசங்க. ஆனா பெண்கள் வந்து இந்த செலவுக்கு நம்ம அப்பாவுக்கு நம்ம சொல்றோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனது வேதனையோட இருப்பாங்க. ஆனா நல்லா படிச்சு அதிக மதிப்பெண்கள் வாங்குவது பெண்களே. மகன் தான் வந்து ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்குறாங்க. மகனால வந்து தந்தை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதான் உண்மை. மகனால சில விஷயத்தில் தந்தை வந்து மனதளவில் துயரப்படுகிறார். ஏன்னா சரியா ஒரு சில பசங்க வந்து வேலைக்கு போக மாட்டாங்க மகன்கள். தடுக்கக்கூடியவங்க சமயோஜிதம் தீர்க்க தரிசனத்தோட பிரிவென்டிவ் ஆக்ஷன் இருக்கிறவங்க மகளமா. சரி, அருமையான கண்டுபிடிப்பு. அதை தொடர்ந்து இந்த பக்கம் வட்டார சொல் பேசி வசீகரிக்கக்கூடியவர் சாத்தூர் சக்திவேல் ஐயா அவர்களை வாதாட வருமாறு உங்க பலத்த கருவிக்கிடையே வழிய வழங்க வரவேற்பு. மறி வந்துட்டே இருக்கு. நல்லது ரொம்ப மறி வருது. அந்த கன்னட வந்து அழகா ஒரு பாட்டு பண்ணாரு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அந்த பாட்டு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி. பரவாயில்லையா? கலர் நல்லா பக்கம் தெரு வந்துச்சு. பாட வச்சாரு. பாத்தீங்களா நாங்க எப்படி பெருமை சேர்க்கணுங்க. அதே பாட்டு நல்லா பாட பார்த்தீங்களா? எவ்வளவு அழகா பாடுறாரு. ஏன் அடுத்த வரி இருக்கு, அதை நீங்களே பாருங்க அப்படிங்கிறீங்க. எங்க பண்ணுவோம் காடு வரை பிள்ளை கால் வர பிள்ளை இல்லையா? ஒத்துக்க இல்லையா? என்ன ஆமா நீங்க இல்லைன்னு ஆமா, காடு பிள்ளை போறாங்கல்ல, நம்மளுக்கு போறோம்ல. அங்க கால் வர பிள்ளை ஒளிவிட்டு வரும்போது இங்க வந்து அம்மா எடுத்துட்டாலும் வச்சுக்கோங்களேன். இந்த அப்பா விட்டுங்க, அம்மா வந்து எடுத்து வச்சுங்க. மாதா இருந்து பார்த்துருப்பா அம்மா போட்டுக்க 5 1 தம்பி எனக்கு தானே. இங்க வர நல்லா கவனிச்சுக்கணும். இங்க இதை பாதிக்கப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் போய் அம்மா போட்டு 10 பொண்ணு எனக்கு தானே. அண்ணன் கவனோட வைக்கலாம், அது ஏதோ தரப்பாங்க போகப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு தானே. ஆட்டு வரல எனக்கு தானே. ஆமா, எனக்கு தானே. ஐயா செயலில் கலந்துக்கு போடலாம். என்ன நடத்திட்டு வீட்டுல வரையா அம்மா பச்சை எனக்கு தானே. ஐயா மாற அப்படின்னு சொல்லி நிற்பாரு. ஏமா எல்லாத்தையும் எடுத்து போயிட்டேனா ஏன்னா ஒருத்தர கஷ்டப்படுங்களா, கொஞ்சம் பார்த்து சொல்லக்கூடாதா? போகப்பா எப்ப எங்க அம்மா போயிட்டா அப்படின்னு கலை ஆயா தாயி அலுவலக இப்பதான் ஓடிருக்கு. அங்கிருந்து வர்றதுல என்ன எடுத்துப்போ வாங்குறதுல இருந்து எல்லாம் எங்க எங்க அப்ப அப்ப நீ அப்ப கொண்டாடி சேர்த்து போட்டு அழுகுறா இல்ல புள்ள வந்து பெரிய போட்டு கஷ்டப்பட்டு அழுகுறா? தர்ம சங்கமா இருக்கு. இப்ப விடுங்க, எங்க அணியில வந்து பாருங்க. தர்மத்துக்கு எங்க அணி, சங்கடத்துக்கு எங்க அணி. ஆமா, தர்மத்துக்கு எங்க அணி, சங்கடத்துக்கு அணி. இந்த ரெண்டுக்கு நடுவுல தர்ம சங்கம் பண்றது நீங்க. அதை வந்து சண்டை போட்டுப்பாங்க. அந்த பொண்ணுக்கு முன்னாடி இழுத்துக்குவாங்க, இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் சும்மா இப்படி இப்படி பாவம் இல்லையா? ஐயோ பாவம் சொன்னாங்க. அடுத்த நீ இப்ப சின்ன ஒரு புராணத்துல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மகாபாரத யுத்தத்துல நடக்கிறதுக்கு யாராவது காரணம் இருந்தாங்க. நிறைய மகாபாரதம் தெரியுமா தெரியாது? அதை போல சொல்லுங்க. அவன் படிக்காம எப்படி வர முடியும்? அங்கே ஒரு சுவாமி ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா? யாருங்க அவரு? காந்தார அரசன். அவரு தன்னுடைய செயலால் அவமானப்பட்டு போகும்போது அந்த இடத்த இந்த கூட்டத்தை பழிவாங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம மகன் படுத்தா செய்வானா செய்ய மாட்டானா, அவமானத்தை குறைக்கிறதுக்கு இன்னொரு அவமானத்தை வச்சுதான் சரிக்கணும்னு அந்த வழி போனவங்க அந்த சகுனியும் ஒரு பேச்சு சொல்ற கட்டாத மகனான உரையாடி கெடுப்பதில் வல்லவன் சகி. இங்கே உரையாடி கெடுக்கிறேன் நீரும் ஒரு சகி என்று கருதுகிறேன். சாகு நீங்க சபை
வட்டார அந்த நம்ம யாரு நம்ம தசரத சக்கரவர்த்தி அவருக்கு ஒரு ராமன் பண்ணான். தசரத ராமனாக இருந்து தந்தை சொல்லி கேட்டு கருத்து பண்ணான். அதே தந்தை சொல்லியை கேட்டு பெற்ற தாயா இருந்தாலும் கோடாலி சொன்னாலே அந்த பரசுராமன் ஒரு மகனாவே ஞாபகம் இல்லையா? பரசுராமன் கையில இருந்துச்சு. முனிவர் சொல்லை கேட்டு தாய் ரேணுகாதேவியின் தலையை கொய்த தலையை வந்துச்சுங்களா? சரி, இது புராணத்துக்கு போயிட்டோம். அடுத்த ஒரு சமூகத்துக்குள்ள வந்து நல்லா இருக்கும். மகன் வந்து ஒருத்தர் லவ் பண்ணிட்டான். இதுதான் பட்டிக்காரு, எதுவுமே பண்ண காதல் அனுமதி இல்லையாது உங்களுக்கு தெரியும். அப்ப மகன் வந்து சொன்னோன்னே போன்ல கேட்டு நடக்கிற பார்த்து நடவடிக்கை ஒன்றும் பிடிக்கல. அவர் என்ன செய்யறாரு, பைக்ல துணிமணி நகை நட்டு எல்லாரும் பைக் வச்சுட்டு மகள் தெரியாம பைக்ல வச்சு சைக்கிள் வச்சுட்டாருமா. அந்த போட்டு சொல்லுவாமா, எப்ப என்ன நீங்க போறீங்க? ஆமா சொல்லுமா அப்படின்னு தன்னோட கிராமத்துக்கு 2 கிராமம் தாண்டி சைக்கிள்ல மகளை உட்கார வச்சு கொண்டு போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட் நிப்பாட்டுறாரு. மாலை கருத்த நேரம், யாருமே தெரியாத நேரம், வீட்டுல பஸ்ஸுக்காக வெயிட்டிங். இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே நல்லா இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட். எங்க ஆட்டால நினைச்சேன், எங்க ஆட்டா சீதாரியா நினைச்சேன், உனக்கு எங்க ஆட்டா பேரை வச்சு கூப்பிட்டேன், அம்மா தானே கூப்பிட்டேன், உன்னை அம்மா தானே கூப்பிட்டேன். நீ நினைச்சிருக்க எவனையோ பிடிச்சிட்டு ஓட போற, ஊருக்கு முன்னாடி ஓடி போனா எனக்கு அசிங்கம் இல்லையா, அவமானம் இல்லையா? என் பரம்பரை என்னை தூக்கணும்லவா? என் பெற்றதாய்கள் அண்ணன் என் உறவினர் என்னை வெறுத்து ஒதுப்பார்கள் அல்லவா? நான் இந்த வேதனை படலாம். இந்த பை இப்படி நீ யாரோட பிடிச்சி யாரோட வந்து அவங்களோட சேர்ந்து வாழு. யாரும் பார்க்க மாதிரி நீ அனுப்பிச்சுட்டுறேன். நீ வாழ்வையோ வாழ மாட்டேயோ சாவையோ சாக மாட்டேயோ தெரியாது. ஒரு பெண் வந்து அனுப்பிவிடாதுன்னு வாழப்போகுது. ஆனா அதுக்கு மீறி போச்சு. உன்னை நான் இனிமே எந்த இடமும் கண்டிஷன் மாட்டேன். இந்தா பைக்கு நீ போய் வருது வாழ்ந்தா நீ அங்கேயே வாழ்ந்துவா, சாதா அங்கே செத்தாலும் நீ அங்கே இருந்து ஊர் வர. நான் இங்க செத்த செய்தி போய் வரக்கூடாது. நீ ஊர் தூக்கி போட்டுருவோம். நான் யாரும் கேட்டா என் மகன் பயந்துதான் வெளியே போனவங்களா இருந்தா என் பேச்ச கலக்காம போயிட்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். மக கையை தூக்கி போயிடா. இது அதுக்குள்ள நடந்த சம்பவத்தில் எல்லாரும் உண்மையான சம்பவம் சொல்ல வரல. அது மன கஷ்டப்பட்டு அவங்களுக்கு அந்த பெத்தரவுக்கு மன கஷ்டப்பட்டு யாரு அவங்களையா? சரி, அதுக்கு தூக்குவோம். அப்ப அதுக்கு மகன் வேற புதுங்க சப்ஜெக்ட். அப்ப அவன் கேப்பா எனக்கு இப்ப குடும்பம் வச்சிருந்தா குடும்பத்துக்குப்பா அங்கிட்டு பார்த்து சொல்றான் இல்லைங்களா? அப்ப ஓட்டை குடிச்சு 1000 ஓட்டை குடிச்சு 1000 ஓட்டை குடிச்சு வந்துட்டு இருக்கேன். நீ என்ன செய்யற? எங்கடா யாரோ அப்படி போய் போன அளவுடா நம்ம குடுக்க உடச்சு நம்ம குடுக்க வாழ்ந்தவ அத்தை அத்தை மகள் இருக்கால இப்பா போப்பா அவன் நொண்டிப்பா. என்னடா சொல்ற? ஊனமா? உன் கண் ஊனமா தெரியுதா? ஏய் நல்லவடா சீரைடா பாவான்னு வாழ்ந்தவடா அவன் தெரிஞ்சு நான் தூக்கி வாழ்றப்படா செல்வம் ஊனம் இல்ல ஊனம் இல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடாட்டி தாப்பட பேர காப்பாத்தான் அதுக்குள்ளே இல்லையா? அதுக்கடுத்து இன்னொரு சினிமா பாட்டு சொல்லிடுமா? ஒரு தாப்பனுக்கு ரொம்ப கஷ்டம். அவனுக்கு தொட்டில் விட்டு ஆட்டுறாங்க, ஒரு பிள்ளைய விட்டு ஆட்டுறாங்க. அவன் தாப்பன் வந்துட்டே பாட்டு பிடிக்கான். பிள்ளை வர கேட்ட பிள்ளை வேண்டாம்னு சொல்லி போட்டு பிள்ளை வந்து செஞ்சு தாளாட்டு போறாங்க. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகவே. பாருங்க, நானே ஓட்டாளி, நான் யாரும் எடுத்து கல்யாணிச்சேன் அப்படின்னு நான் வரப்ப நீ வந்து எனக்கு பிள்ளையார் சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல சொல்லி கேட்பாங்க. நிறைய பிள்ளை கொடுத்துக்குவா சொல்லுவாங்க ஆறாரோ ஐயாரோ அசத்து பயம் ஆறாரோ அப்படிப்பா. ஆசையுடன் பேசினாலாச்சு அவத்து அங்கேதான் ரூபாச்சு அப்படிப்பாங்க. இதுக்கெல்லாம் நீ வந்தேன் எல்லாரும் தூக்கி எரிஞ்சாலும் அவசரம் தூக்கி எரிஞ்சாலா? நான் என்னடா அப்படி காப்பாங்க வாடா அந்த கோட்டை தூக்கி போட்டு தட்டி இப்படி தூக்கி வந்து வீட்டுல வந்து நான் என்னடா அப்படி அவன் மேல ஒரு இது அந்த வெள்ளாலையை போட்டு வச்சுட்டு மகளே நான் என்னடா சொல்லி வாரி எடுத்து அழுதாரு. எல்லாரும் கைவிட்டாலும் நான் கைவிடும் நல்லா தாயி அப்படின்னு வாரி அடிச்சு வந்தார். வந்தவனை கூப்பிட்டு மரம் வாழ இல்லையா? தகவல் ஜமக்கலையா? எனக்கு ஒரு ஆணவம் இருந்தா அவனுக்கு விட்டுப்பானா? எனக்கு பிள்ளை வேணும், நீ பிறந்த எனக்கு பிள்ளை வேண்டாம்னு சொல்லி நான் தான் பார்த்தேன். எங்க அத்தாதான் வந்துட்டேன், எங்க அத்தை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆம்பளை வேணாம் நான் தான் விடுவேன். அவர் ஆம்பளை இருந்தா அந்த சமயம் அவங்க இருந்துருப்பாங்க. நீ எனக்கு கூட ஒரு சமயத்தா உன்னை கசைக்க வரைக்கும் நானும் உழைக்கணும்டா. என் உடம்பு இருக்கிற வரைக்கும் நான் உழைக்கணும்டா. உன்னை காப்பாற்றணும்டா. நீ ஏன்டா காப்பாடுது? என் தாயில என் தாத்தாலையும் கூப்பிட்டு வர்றாரு. ரகுவரன் ராஜகுமார் அவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு அரசு பொதுத்துறை நூலகத்துறைக்கும் தமிழ் சிந்தனை பேரவைக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் திருப்பாதம் அணிந்து உங்களுக்கு தொற்றை தொட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது வட்டார சொல் வந்து வசீகரிக்கக்கூடியதா இருக்கும். அந்த சாட்டை பக்கம் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தெற்கத்திய தமிழகத்து வட்டார சொல் நிகழ்ச்சி வசீகரித்த மாதிரி மத்திய தமிழகம் பாரம்பரியமான புராதன நகரம்
சைலம் என்று அழைக்கப்பட்டு மருவி இன்று சேலம் என்று அழைக்கப்படக்கூடிய சேலத்திலிருந்து அந்த வட்டார சொல் பேசி வசீகரிப்பதற்காக ஐந்து அன்பனார் தங்கராஜ் ஐயா அவர்களை வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு பொதுத்துறை நூலகம் மற்றும் தமிழ் சிந்தனை பேரவை தலைவர், தமிழ் தென்றல் எழுத்தாளர் மற்றும் ஒரு பட்டம் நான். சிற்பி பட்டிமன்ற பேச்சாளர்களை தன் ஒளியால் தன் பேச்சு ஆற்றலால் சிற்பி செதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பல பேரை தயார் செய்து கொண்டிருக்கிறார். ராகுவாக ரமேஷ் அவர்களுக்கு என் அன்பான காலை வணக்கம். என் அணியினருக்கும் எதிரணியினருக்கும் இங்கே எதிரில் அமர்ந்திருக்கும் மக்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். ஒரு குடும்பம் என்பது விருட்சம் போல். விருட்சம் என்றால் விருட்சத்தின் வேர் தந்தை. ஒரு அழகான கட்டிடத்திற்கு தூணாக நிற்பவர் தந்தை. அதை போல ஒரு தந்தை காலையில் விடியற் காலை எழுந்து டீ சாப்பிட்டு விட்டு, அதாவது டைமே பார்க்க மாட்டாரு, டைம் பார்க்காம, டைமுக்கு சாப்பிடாம, டைமுக்கு தூங்காம, தன் குடும்பம் தன் பிள்ளைகளுக்காக அன்றாடம் ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பவர் தான் தந்தை. எப்படி என்றால், ஒரு கடல் அலை வந்து போய்கொண்டே இருக்கும். அது தாயின் அன்பு. நடுக்கடலில் நடுக்கடலில் அமைதியாக ஆழமாக இருக்கும். அதுதான் தந்தையின் அன்பு. நான் சொல்வது அனைவருக்கும் புரிந்திருக்கும் நினைக்கிறேன். இதை புரிந்து கொள்பவர் யார் என்றால் மகள்களே. இதை புரிந்து கொள்பவர்கள் யார் என்றால் மகள்களே. அதை போல ஒரு பெண், ஒரு கல்யாண வயது வந்து விட்டது. அவளை நாங்கள் ஜாதகம் பார்த்து பெண் மாப்பிளை பார்க்கும் பொழுது அந்த பெண் கூறுகிறார், அப்பா, நான் சம்பாதிக்கும் பணத்தில் பாதி உங்களுக்கும் பாதி என் கணவனுக்கு தான் கொடுப்பேன். அப்படி இருந்தால் வரன் பாருங்கள் என்று சொல்வார்கள். எதற்காக சொல்கிறார்? என்னை கல்யாணம் செய்து அனுப்பிவிட்டால் உங்களை பார்த்துக் கொள்வது யார்? அதற்காக நான் உங்களையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று போகும் வீட்டிலையும் தந்தையின் பெருமையை போற்றுவது மகள்களே. அதே மாதிரி இப்ப நான் எதிர்களை பேசுறவர்களுக்கு நான் கேட்கிறேன், இவங்க எல்லாமே காசு பணம் துட்டு, காசு பணம் துட்டு, காசு பணம் துட்டு ஏழே இருந்தாங்க. என்ன காரணம்னா, அந்த பெண் பிள்ளை வந்தா எப்பயுமே காசு தான் கேட்பாருன்னா எல்லாருமே கூட பேருக்கே பேசுறாங்க. ஏன் பெண் பிள்ளைகளை அப்படி அவர் நினைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களுடைய உள்ளத்தை பார்க்க மாட்டாங்க. அவங்க காசு பணம் துட்டையே தான் பாக்குறாங்க. இது நீங்களே சிந்தித்து பாருங்க. 3 பேர் என்ன பேசுறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய உள்ளத்தை பாருங்க. இப்போ நான் வெளியே வந்திருக்கிறேன், எங்க பொண்ணு வந்திருக்குன்னு வச்சுக்கங்க. எங்க பொண்ணு வந்து போன் பண்ணுவாங்க, அப்பா சாப்பிடலாம் வாங்க. இல்லம்மா, நான் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும், நீங்க சாப்பிட்டுருங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நான் போறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். நான் வீட்டுக்கு போய் பார்த்தாலும் அவங்க சாப்பிடாம இருப்பாங்க. அண்ணன் என்னன்னாரு, அவரை எப்படியான கிரிக்கெட் விளையாடுறது என்னமா பண்ணுறது சாப்பிட்டு போயிட்டாருன்னு சொல்லிடுவாங்க. ஆனா பெண் பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டாரு. வெயிட் பண்ணி அப்பா கூட உட்காந்து இதுல அந்த குடும்பத்தில் நல்ல கிட்டெல்லாம் பேசிக்கிட்டு சாப்பிடலாம். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இதை புரிஞ்சுங்க. அவங்க காசு பணம் துட்டியே தான் பேசுறாங்க. இன்னும் நான் வெளியிட்டு பேசுறேன், அது வார்த்தைகளை தொடராது. அவங்க தவறாவே புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க பெண்களை. அப்படியே கிடையாது. யாரோ ஒருத்தர் செய்யறதுக்காக அவங்க எல்லாத்தையுமே தவறா நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. இது மாதிரி பேசாதீங்க. பட்டிமன்றத்தில் நீங்க பேசாதீங்க. பெண் பிள்ளைகளை உயர்த்தி பேசுங்கள். இன்னும் அதே மாதிரி ஆண்களுக்கு தான் உயர்வான எண்ணங்கள் இருக்குன்னு சொல்லி பேசுறாரு. அதை விட மேலாக பெண்களுக்கு உயர்வான எண்ணங்கள் இருக்கிறது. அவர்கள் அதிகாலையில் ஒரு அறிவுரை நமக்கு சொல்கிறார்கள் என்றால் அதற்கு கண்டிப்பாக நடக்கும். அது நல்ல சிந்தனையாக இருக்கும். பெண் பிள்ளைகள் எல்லாம் கூறுவதெல்லாம் நன்றாக இருக்கும். அது செயல்பாட்டுக்கு வரும். நீங்கள் ஆண்கள் மாத்திரம்தான் உயர்வு
அது தவறு. பெண்கள் தான் உயர்ந்தவர்கள். அதே போல அதே மாதிரி இப்பதான் காலம் மாறி போச்சு. யார் சொன்னாங்க பெண்ணுன்னா அவளுக்கு எதுவுமே கிடையாதுங்கிறது இல்ல. அவள் கேட்கறதுல என்ன தவறு இருக்கு? அம்மா சத்து போச்சுன்னா அவங்க சில செயின் பாதி கூட அதை கூட ஏன் அவங்களுக்கு உரிமை இல்லையா? அவங்க கேட்காதே நீங்க கொடுக்க மாட்டீங்களா? அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? சொல்லுங்க. அப்படி எல்லாம் பேசாதீர்கள், அப்படி நினைக்காதீர்கள். தந்தையை போற்றுவதை வெஞ்சி நிற்பது பெண்களே பெண்களே என்று கூறி என் வாதத்தை முடித்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். இறுதி சுற்று 2 நிமிடத்தில் தனது இறுதி வாதத்தை முன்வைக்க மதுரை சந்திரசேகரன் அவர்களை வருக வருக. உங்கள் சார்பாக மீண்டும் இறுதியாக சில விஷயங்களை கூறுவது உறுதியாக ஒரு சில நிமிடத்தில் வாய்ப்பு பிடிக்கையில் வானையும் எட்டிடுவார்கள். இந்த வாக்கியம் இன்றைய நிதர்சனமான உண்மையை உண்மையாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர்லாம் சொன்னாங்க எனக்கு 6 சந்தேகம் தான், 30 அதற்கான விடைகளை அந்த இதில் நீங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த அணிக்கு முழுமையான தீர்ப்பு கொடுக்கறதுல மட்டற்ற முயற்சி தான். ஏன்னா எல்லா விஷயத்திலையுமே விட்டு கொடுத்து போற அணியில நம்ம ஜோதிடத்துல சகரீகரணம்னு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன பலன் தரும் அப்படிங்கிறது ஜோதிடம் பெற்றிருந்த அறிஞர்கள் கிட்ட. அதே போல துருவ நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம், அது சிறந்த பலன். விநாயகர் முன்ன நல்ல குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தால் தான் சான்றோராக்க முடியும் அப்படின்னு சொல்லி சான்றோராக்குதல் எங்களை கடமை, தந்தையின் கடமை. அவங்கயா சூரியனுடைய வெயிலையும் அவருடைய உபரத்தையும் நம்மளால ஏத்துக்கிற முடியும். ஆனா தந்தை சமூகத்துல தெரியும். அது பணம் இல்லாத தந்தையே ஒரு பெண் பிள்ளை எப்படி நடத்துவார் அப்படிங்கிறது தெரிஞ்சு நடத்துவான் அப்படிங்கறது இந்த சமூகம் தெரியும். ஏன்னா அவனும் அந்த கஷ்டத்துலதான் இருப்பான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவனும் அந்த கஷ்டத்துலதான் இருப்பான். என் அப்பனும் அதே கஷ்டத்துலதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிய ஒரு நபராகத்தான் மகள்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு. சரி, ஏதோ கசாயம் காய்ச்சி ஊத்துறதா எங்க அம்மா சொன்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கசாயம் தான் காய்ச்சி ஊத்துவாங்க. ஆனா பெண்கள் அப்பா கிட்ட ஐஸ் வச்சு ஒரு நாள் தெரிஞ்ச அந்த உடலுக்கு அங்கதான் ஓய்வு கிடைக்கும் தான் காத்துறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன சொல்றாங்க, 5 பிள்ளை பெற்ற தகப்பன் ஆண்டி, 5 பிள்ளை பெற்ற தகப்பன் ஆண்டி. அதே 5 மகன்கள் பெற்ற குந்தி தேவி ஆட்சியை பிடிச்சாளா இல்லையா? பிடிச்சாளா இல்லையா? இது நீங்க தெரிஞ்சுக்கணும் தலைவர் அவர்களே. தீர்ப்பு சொல்லும் போது குந்தி தேவி 5 மகன்களை பெற்றார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல 1000 சாவு 100 சாவுன்னு அதே மகாபாரதத்துல ஒருத்தர் சொன்னாரு. யாரு? இந்த 5 பேருக்கு முன்னாடி பிறந்தா இருப்பாங்க கர்ணன். அதையும் மறந்துட வேண்டாம். சரி, ஒரு கொடுத்து வாழ்ந்த இதே நம்ம பாரதியார் கூட பாடியிருக்கிறார். இங்கிருந்தோ வந்தான் இதைச்சாது என்றான். அவர் எங்க எப்படி பாடுறாரு? கண்ணனை வேலை காவல் கொடுத்த வரம். அது அவ்வளவு எளிதாக எந்த பெண்ணுக்கும் அமையாது, கிடைக்காது. இன்னொரு ஒரு காலகட்டத்துல பெண்கள் பிறந்தால் பள்ளிப்பால் ஊத்துவாங்க. பள்ளிப்பாலை ஊத்துறதுக்கு ஒரு பெண்ணைத்தான் ரெடி பண்ணாங்களே தவிர ஒரு ஆண் கிடையாது. தலைவர்களே, ஊத்துறது யாரு? பெண் தானே. அது ஒரு பெண் தானே. ஒரு நம்ம ஊர்ல இன்னொரு பழமொழி இருக்கு. அதாவது
சாகும் வரை விடமாட்டான் வைத்திய, செத்தாலும் விடமாட்டான் தோசிய. இதை வந்து சொல்லுவாங்க இல்லையா? செத்தாலும் விடமாட்டான் ஐயா. நல்ல நேரம் பார்க்கணும், கெட்ட நேரம் பார்க்கணும், நீ எப்ப எடுக்கணுங்கிறத எல்லாம் நான் தான் தீர்மானிக்கணும். நீ உங்க இஷ்டத்துக்கு பாடி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றவன் தோசி. என்ன காரணம்னா, இந்த 2 பேரும் சமூகத்தில் பெயர் எடுத்து விட்டால் அந்த பேர் தன் மகனுக்கு கடத்தப்படும். நான் வந்து தோசிக்கிறாங்க, ஆனா ஜாதகமெல்லாம் பார்க்க மாட்டேன், தொழிலை செய்ய மாட்டேன். ஏன்னா ஜோதிடம் படிச்சுட்டு என்பது என்னுடைய விதி. ஆனா ரோட்ல போகக்கூடிய என் பையன் தோசிக்காரன் பையன் சொல்லக்கூடாது. அதுக்காக இந்த ஜோதிட தொழிலையே விட்டவனா சொல்லுவாங்களா மாட்டாங்க. அதே மாதிரி வைத்தியம் இருக்கு, ஏதாவது ஒரு சின்ன நோயில ஏமா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவங்க வாழ்க்கையில முதல் கதாநாயகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தந்தை தான். அந்த எதிர்பார்ப்புல தான் அவங்க வளர்ந்து வருவாங்க. அதிலும் குறிப்பா பெண்கள் வந்து கணவனை தேர்ந்தெடுக்கும் போது தந்தையின் பிரதிபலிப்பா பார்ப்பாங்க. பெரும்பான்மையான அதிர்ஷ்டம் செஞ்சவர்களுக்கு அன்பான, ஆரோக்கியமான, அற்புதமான தந்தை கிடைப்பார். அதாவது சிறப்பாக இருக்கும். குறிப்பிட்ட விஷயத்துல பாவம் செஞ்சிருந்தோம்னா நமக்கு தோஷங்கிற பேர்ல நிறைய சிரமங்கள், சங்கடங்கள், அவமானங்கள் வரும். யாரெல்லாம் புண்ணியம் அதிகம் செஞ்சிருந்தாங்களோ அவங்களுக்கு இயல்பாகவே நல்ல தந்தை கிடைப்பாங்க. இது நாங்க ஜோதிட ரீதியாக மட்டுமல்ல, உளவியல் ரீதியாக நிறைய ஆய்வு செய்யணும். இப்போ ஜோதிடம்னா அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம். ஆனால் நடைமுறை நாம காதலிக்கிறோம், காதல் வசப்படுறோம் அப்படிங்கிறது அந்த பருவத்துல எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை தாண்டிதான் எல்லாருமே வரும். டீனேஜ் அப்படிங்கிறது யாருக்கு ரொம்ப சரியா இருக்கோ அவங்களுக்கு எதிர்காலம் வந்து களங்கம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், கவலை இல்லாமல் இருக்கும்னு பெரியவர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பசங்க தான் பிடித்த மகளுக்கு மேலுதான், நான் அந்த மனு தான் கட்டுவேன், நான் எங்க வேணாலும் போய் பேச்சுக்குவேன், என்ன வேணாலும் பண்ணிக்குவேன்னு மீறி போய் சேர்ந்துடுவாங்க. ஆனா பொண்ணுங்க ஆசைப்பட்டாலும் சரி, தன்னை ஒருவர் ஆசைப்பட்டாலும் சரி, தந்தையோட அனுமதிக்காக காத்திருப்பாங்க. விதிவிலக்குகள் உண்டு. 1-2 பேர் தன்னுடைய விருப்பம் தான் முக்கியம் நினைச்சு மீறி பண்ணுவாங்க. ஆனா அது எப்பவுமே விதிவிலக்குகளே ஒரு பொதுவான விதியா நம்ம எடுத்துக்க முடியாது. பெரும்பான்மை அதை நல்ல விஷயத்துல நம்ம எடுத்துக்கிறோம். இந்த உலகத்துல நல்லவன் அதிகமா இருக்கான், கெட்டவன் அதிகமா இருக்கான்னு கேட்டா எல்லாரையும் ரொம்ப எளிமையா சொல்ல முடியும். நல்லவன் கம்மி, கெட்டவங்க அதிகம். அதை பார்த்து பயன்பட வேண்டியதா இருக்கு. பெண் குழந்தைகள் தவறு செய்துவிட்டால் தனக்கு மட்டுமல்ல தன் தந்தைக்கும் அவமானம் என்று தன்னோடு சேர்த்து 2 பேரை எப்போதும் சிந்திக்கக்கூடியது பெண்ணின் அடிப்படை குணம். ஆனா பையன் தனக்காக மட்டுமே சிந்திச்சுட்டு இருப்பான். ஏன் விருப்பம் எனக்கு பூர்த்தி அடையணும் அப்படின்னு இருப்பான். இப்போ கடைசி வரைக்கும் பையன் தான் கூட இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பையனும் இருக்கிற பொண்ணும் இருக்கிற வீட்டுல அப்படி சொன்னாலும் கூட கல்யாணம் பண்ணி போனா கூட ஓரளவு வசதி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தெரிஞ்சும் பணம் கொடுக்கறாங்க, நிதி உதவி பண்றாங்க. தெரியாம அம்மா மூலமா அண்ணனுக்கு தெரிஞ்சா சண்டை போடுவான், சண்டை போடுவான். அதனால நான் சொன்னேன்னு தெரிய வேண்டாம், இதை நீ செலவு வச்சுக்க, அப்பாவோட வைத்தியத்துக்கு வச்சுக்க அப்படின்னு கொடுத்தவங்களையும் நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். பையனே இல்லாத பெண்கள் மட்டும் இருக்கிற வீட்டுல இன்னும் தொலைநோக்கு பார்வையில பெண்கள் இருக்காங்க. திருமணம் பண்ண வரக்கூடிய மாப்பிள்ளைகிட்ட சொல்றாங்க, ஏன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு நான் தான் பொண்ணு, நான் தான் பையன், என்ன பையனுக்கு பையனா பொண்ணுக்கு பொண்ணா வந்தாங்க. ஒண்ணு எங்க வீட்டோட அப்படியா இருங்க, அல்லது நம்ம இருக்கிற இடத்துல எங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வச்சுக்கலாம், அல்லது உங்க படிக்க நம்ம வெளிநாட்டுதான் வெளிநாட்டுக்கு இருக்கிறோம் அப்படின்னாலும் கூட என்னுடைய சம்பாதித்தியத்துல ஒரு பங்கு நான் பெற்றோர்களுக்கு நான் ஒரு மகளா கொடுக்க வேண்டியது என்னோட தார்மீக உரிமையும் கடமைன்னு சொல்லி செஞ்சிருக்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஒரு நடைமுறை உண்மை. திருச்சி மாவட்டத்துல ஒரு குடும்பத்துல 3 மக்கள், மூத்தது ஒரு சகோதரன், அடுத்தது ஒரு சகோதரி, அடுத்தது ஒரு சகோதரன், 2 ஆண் ஒரு பெண் உள்ள ஒரு குடும்பத்துல அந்த தாய் தந்தையருக்கு இந்த பசங்க அதுவே 2
2 பசங்க சேர்ந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அந்த பெண்ணும் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. இல்ல நான் ஆளுக்கு 5,000 கொடுத்தாங்க, நானும் 5,000 தான் கொடுப்பேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுக்குற ஒரு பெண் கொடுக்கிறது நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துருக்கேன். அப்போ திருமணத்தில் பந்தம் முடிந்து விடுகிறது என்பதல்ல, ஆத்மார்த்தமான உணர்வு யாருக்கு இருக்கிறதோ அவங்க ஆயுள் முழுக்க அந்த உணர்வுக்கு கட்டுப்பட்டவராக, மரபுகளை மதிக்கக்கூடியவராக, தந்தை போற்றக்கூடியவராக இருப்பவர். மகளே என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்ய நன்றி.